லாவண்யாவில் வாங்கினால் லாபம் 50% அதிரடி தள்ளுபடியில் விற்பனை. லாவண்யா சானிட்டரி சென்டர், நாகர்கோவில். 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்றில் வாழ்வா சாவா ஆட்டத்தில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஜிம்பாப்வே அணியை எதிர்கொள்கிறது இந்திய அணி. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். மிக முக்கியமான போட்டியை இன்றைய தினம் இந்திய அணி சந்திக்க இருக்கிறது. இது தொடர்பாக ரசிகர்களுடைய கருத்து எந்த அளவுக்கு இருக்கு, ரசிகர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு, தற்போது அங்கே என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, இரு அணி வீரர்களும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்துக்குள்ள வந்துட்டாங்களா, விவரங்கள் என்ன? 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டி இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது என்பதை குறிப்பிட வேண்டும். லீக் சுற்றுகள் முடிந்து சூப்பர் 8 சுற்றுகளுக்கான போட்டிகள் சென்று கொண்டிருக்கிறது. முக்கியமாக இந்த போட்டியை இந்தியா மற்றும் இலங்கை நாடுகள் நடத்துகிறது. இலங்கை நேற்று நாக் அவுட் ஆகி வெளியேறி இருக்கிறது. இந்த நிலையில் இந்தியாவுக்கு வாழ்வா சாவா என்ற ஆட்டம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று 7 மணிக்கு ஜிம்பாப்வே எதிராக பலப்பரீட்சை நடத்த இருக்கிறது. குறிப்பாக இந்த குரூப்பை பொறுத்தவரையில் ஏற்கனவே தென்னாப்பிரிக்காவிடம் இந்தியா விழுந்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு முக்கியமான ஆட்டம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இருக்கக்கூடிய சாலைகள் முழுவதும் நீல நிறமாக காட்சியளிக்கும் அளவிற்கு ரசிகர்கள் தொடர்ந்து சாலைகளை நோக்கி, அதாவது ஸ்டேடியத்தை நோக்கி வருகை தர தொடங்கி இருக்கின்றனர். முக்கியமாக இந்த ஆட்டத்தை இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்பதை காட்டிலும் பெரும் அளவிலான வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். ஏனென்றால் நெட் ரன் ரேட் என்பது இந்த ஆட்டத்தின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த ஆட்டத்தின் போக்கு, அதாவது இந்த ஆட்டத்தின் வெற்றிக்கு பிறகாக இந்தியா அரையிறுதி போட்டிகளை விளையாடுமா விளையாடாது என்பதற்கு முக்கியமான காரணம் இந்த நெட் ரன் ரேட்டாக இருக்கிறது. முக்கியமாக தென்னாப்பிரிக்கா அடுத்த 2 போட்டிகளில் வெற்றி பெற்றதற்கு பிறகாக இந்தியா 2வது இடத்துல 4 புள்ளிகளுடன் நிறைவடைந்தால் இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெறும். அல்லது 3 அணிகளுமே ஒரே புள்ளிகளை பெற்றிருந்தால் இந்த நெட் ரன் ரேட் என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த அளவில் 80 100 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக இன்றைய ஆட்டம் மிக முக்கிய ஆட்டமாக பார்க்கப்படுகிறது. சேப்பாக்கத்தை பொறுத்தவரையில் சேப்பாக்கம் ஒரு சுழல் பந்துக்கு ஏற்ற ஒரு மைதானம் என்றாலும் கூட இந்த தொடரை பொறுத்தவரையில் பெரிய அளவில் சூழல் இல்லாத காரணத்தினால 180+ என்பது ஆவரேஜான ஸ்கோராக இருக்கிறது. அந்த அளவில் இந்த 180 ரன்களை அதிகமாக, அதாவது 200க்கும் மேற்பட்ட ரன்களை அடித்ததற்கு பிறகாக அந்த ஸ்கோரை டார்கெட்டை சேஸ் செய்ய வேண்டியதா, டிஃபென்ஸ் செய்ய வேண்டிய அவசியம் இந்திய அணிக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்திய அணி கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ரன்களை கடந்து அதனை வெற்றிகரமாக டிஃபென்ஸ் செய்தால் மட்டுமே நெட் ரன் ரேட்டில் உயரிய ரன்களுடன் அவர்களால் வெற்றி பெறுவது முடியும். இது மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய முக்கியமான போட்டி என்பதால் சென்னை மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருந்து பல்வேறு ரசிகர்கள் இங்கே வர தொடங்கி இருக்கிறனர். தற்போது ரசிகர்கள் இங்கே இருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்போம். சார், இந்த மேட்ச் எவ்வளவு முக்கியமான மேட்ச்னு பாக்குறீங்க? இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? அதாவது இன்னைக்கு இந்தியாவோட இம்பார்ட்டன்ட் வாழ்வா சாவான மேட்ச். இன்னைக்கு இந்தியா கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. இந்திய ரசிகர்கள் ரொம்ப தீவிரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமா இந்தியன் ஃபேன்ஸ் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நீங்க இந்திய பேட்டிங் ரொம்ப ஃபயரா இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க. 300 அடிப்பாங்க இந்தியன் பிளேயர்ஸ். பேட்டிங்ல நல்லா குவாலிட்டியா இருக்குன்னு எதிர்பார்க்கறோம். சென்னை சேப்பாக்கம் நல்லா குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லி பிளேயர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க 2 டீம்ஸ் பிளேயர்ஸும் வந்திருக்காங்க. நீங்க இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு டாஸ் போட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப வெறித்தனமா சென்னையில இருக்கிற எல்லா ஃபேன்ஸும் வந்திருக்காங்க. ரொம்ப கிராண்டா இன்னைக்கு மேட்ச் செலிப்ரேட் பண்ண போறாங்க. நாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் லைஃப்ல இன்னைக்கு சேப்பாக்கல ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்க்க வந்திருக்கேன். மை ஃப்ரெண்ட் கூட வெரி வெரி ஹாப்பி. இந்தியன் ஃபேன்ஸ் வெரி ஃபயரா இருக்காங்க. ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சஞ்சு சாம்சனுடைய பேட்டிங்க்கு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஃபேன்ஸுக்கு. இதே போல வயது வித்தியாசம் இல்லாமல் இந்திய ரசிகர்கள் பலரும் சேப்பாக்கம் மைதானத்தை நோக்கி வர தொடங்கி இருக்கின்றனர். கிரிக்கெட்ல பொறுத்தவரையில் ரசிகர்களுக்குன்னு தனி விஷயங்கள் இருக்கிறது. அந்த அளவில் சச்சின் டெண்டுல்கருடைய மிகப்பெரிய ரசிகராக இருக்கக்கூடியவர் சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு இந்திய ஆட்டத்தை பார்ப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். அவரை சூழ்ந்து கொண்டு ரசிகர்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். இதே போல வயது வித்தியாசம் இல்லாமல் பல தரப்பட்டோரும் இங்கு ஆட்டத்தை பார்ப்பதற்காக வருகை தந்திருக்கின்றனர். இந்த போட்டி எவ்வளவு முக்கியமான போட்டி நினைக்கிறீங்க? இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? இந்தியா பொறுத்தவரைக்கும் இது வின் பண்ணா மொத்தம் பத்தாது. ஒரு பெரிய மார்ஜினோட வின் பண்ணோம். வின் பண்ணலன்னா அடுத்த ரவுண்ட் போகிறதுக்கு கஷ்டம். அதுக்காகவே நான் ஒரு டாக்டர் என் ப்ராக்டர்லாம் விட்டு இந்தியா சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். டெஃபினட்டாக இந்தியா வில் வின். பட் மார்ஜினும் ரொம்ப அட்லீஸ்ட் 70-80 ரன்ஸ் மார்ஜினில் அடித்தாதான் கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபைனல் போக முடியும். ஒட்டுமொத்தமாகவே இந்தியாவின் வெற்றியை கடந்து இந்தியா ஒரு ஹையஸ்ட் மார்ஜினில் வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதியில் தொடர முடியும், அவர்களுடைய டைட்டிலை டிஃபெண்ட் பண்ண முடியும் என்ற விஷயத்தை ரசிகர்களுமே மிகுந்த அளவில் எதிர்பார்ப்போடு இப்போ மைதானத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது.
மணிகண்டன், இரு அணி வீரர்களுக்குமே ஒரு வாழ்வா சாவா போட்டியாக தான் இந்த போட்டி அமைந்திருக்குது. தற்போது இந்த சேப்பாக்கம் மைதானத்தை பொறுத்து சொல்லுங்க, மைதானத்தின் பிச்சினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அதை பற்றிய விவரங்கள். மைதானத்தை பொறுத்தவரையில் சுழற்பந்துக்கு ஏற்ற பிச்சாக இது இருக்கிறது. இந்த நிலையில் ஸ்பின் பவுலர்ஸ் அதிகமாக அவர்களுடைய கை கொடுக்கும் அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர், வருண் சக்கரவர்த்திக்கு கூடுதலாக அட்வான்டேஜஸ் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்தவரையில் இதுவரையில் சுழற்பந்து வீச்சாளர்கள் பெரிய அளவில் இந்த மைதானத்தில் சோதிக்கவில்லை. குறிப்பாக ஏன் என்று பார்க்கும்போது இது பேட்டிங் பிச்சாக மாறி இருக்கிறது. பேட்ஸ்மேன்களுக்கு ஆதரவாக இந்த பிச் மாறி இருக்கிறது. இதன் காரணமாக இதுவரை நடைபெற்ற 6 ஆட்டங்களில் 5 ஆட்டங்களில் 180க்கும் மேற்பட்ட ஸ்கோர் என்பது இதில் ஸ்கோர் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்றைய ஆட்டமும் கூட அதிக அளவிலான ஸ்கோர் செய்யக்கூடிய ஒரு ஆட்டமாக இருக்கும் என எதிர்பார்க்கிறார்கள். அந்த அளவில் இந்த ஆட்டத்தை பொறுத்தவரையில் 200க்கு மேற்பட்ட ஸ்கோரை இந்தியா எடுத்தாலும் கூட டிஃபென்ஸ் செய்ய வேண்டிய தேவை அதிகமாக இருக்கிறது. டிஃபென்ஸ் செய்து டைட்டில் டிஃபென்ஸ் செய்ய வேண்டும் என்றால் இந்த நெட் ரன் ரேட் என்பது அதிக அளவில் தேவைப்படுகிறது. இப்போது ரசிகர் ஒருவர் நம்மிடையே இருக்கிறார். பிரதர், எவ்வளவு முக்கியமான மேட்ச் நினைக்கிறீங்க? அதை ரொம்ப முக்கியமான மேட்ச் இன்னைக்கு இது வின் பண்ணனால தான் இந்தியா வந்து ஃபைனல் வின் பண்ண முடியும். அதாவது ரொம்ப முக்கியமான மேட்ச். நான் எதிர்பார்க்கறது எப்படின்னா ஒரு 220 ரன்னாவது இந்தியா அடிப்பாங்கன்ற ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. கண்டிப்பா இந்த மேட்ச் இந்தியா வின் பண்ணணும். ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ரசிகர்களுடைய ஆர்வமும் கூட வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது. ஒரு பெரிய மார்ஜின்ல இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். அதை நோக்கி தான் மைதானத்தை நோக்கி ரசிகர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். நன்றி மணிகண்டன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. லாவண்யாவில் வாங்கினால் லாபம் 50% அதிரடி தள்ளுபடியில் விற்பனை. லாவண்யா சானிட்டரி சென்டர், நாகர்கோவில்.